இன்னைக்கு இந்த சமையல் தர்பாரில் ரெண்டாவது டிஷ்ஷாக பார்க்குற ஐட்டம் சிக்கன் புலாவ். புலாவ்னு சொல்லும்போது அதில் மசாலா எதுவுமே வராது. அதாவது புலாவுக்கும் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? புலாவ் சாதாரணமாக ஒயிட் கலர் இருக்கும், பிரியாணி அதை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். கலர் போட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிடைக்கும். புலாவ்ல அப்சல்யூட்லி நோ மசாலாவே கிடையாது. பிரியாணி ஹஸ் காட் லாட் ஆஃப் மசாலா. லைக் மசாலான்னு சொல்லும்போது நாட் கரம் மசாலா, மசாலான்னு சொல்லும்போது சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர். அப்போ அது கலர் மாறுது. ரெண்டுத்துக்குமே கரம் மசாலா இருக்கு. பட்டை லவங்கம் சோம்பு போடலாம், புதினா இருக்கு. இதுல தயிரும் தேங்காய் பால் சேர்க்கலாம். பிரியாணியில சேர்க்கலாம். பிரியாணியில் சேர்க்கும் போது என்ன உங்களுக்கு அந்த குவாலிட்டி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதனால பிரியாணியில் சேர்க்கறது இல்லை. இது டோட்டலா ஒயிட் கலர், அது வித் மசாலா. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் ஃபார் பிரியாணிக்கு புலாவுக்கும். புலாவ் இஸ் காட் a different taste, biryani has got a different taste. Pulav you always must have the chili hot, nicely chili hot mutton pepper fry or chops, அப்படி இல்லைன்னா சிக்கன் வறுவல், கோழி மசாலா, அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த புலாவோட சூப்பராக இருக்கும். பிரியாணியோட கொஞ்சம் சம்திங் மைல்டு, லைக் ஃபிஷ் ஃப்ரை, எக் மசாலா, அந்த மாதிரி சாப்பிடும்போது தட் வில் ஹேவ் a different taste. இது எப்படி பண்ணணும் அந்த சிக்கன் புலாவ் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை, அதே மாதிரி மராட்டி மொக்கு சாலைக்கிறோம், புதினா வதக்கிறோம், கொத்தமல்லி வதக்கிறோம், பச்சை மிளகாய் வதக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம். இந்த காரம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பச்சை மிளகாய் காரம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம். நோ டர்மரிக் பவுடர், நோ கொரியாண்டர் பவுடர், நோ சில்லி பவுடர். சிக்கனை போட்டு வதக்கிறோம், தயிரை போட்டு வதக்கிறோம், அதுக்கப்புறம் அரிசியை போட்டு வதக்கிறோம். பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி ஊற்றிடும். சப்போஸ் 2 அழகாக்கு அரிசி பாஸ்மதி யூஸ் பண்ணீங்கன்னா 2 அழகாக்கு ஊற வச்சுன்னா 2 அழகாக்கு தண்ணி விடணும். அது போல 1 அழகாக்கு தண்ணி, 1 அழகாக்கு தேங்காய் பால் விட்டு உப்பு போட்டு குக்கர்ல 2 விசில் 2 நிமிஷம் சிம்மு. ஊற வச்சிங்கன்னா 2 விசில் 2 நிமிஷம் சிம்மு. ஊற வைக்கல அப்படியே அலசி போட்டீங்க அப்படின்னா 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். மேலே இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போல ஒயிட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிச்சா வேணும் அப்படின்னா கேஷ்யூ பேஸ்ட், முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு 10 முந்திரி பருப்பு பேஸ்ட் பண்ணிட்டு அந்த நம்ம தயிர் வதக்கும் போது முந்திரி பருப்பு வதக்கிட்டீங்க அப்படின்னா இட்ல ரிச்னஸ் வில் பி மோர். ஸோ அதனால டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ சிக்கன் புலாவுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 6, இஞ்சி பூண்டு அரை 2 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, புதினா அரை கட்டு, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, மராட்டி மொக்கு 2, பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, தேங்காய் பால் 2 கப்பு, சிக்கன் 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. எப்படி செய்வது நம்ம பார்த்தோம். முதல்ல இதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுடலாம். பட்டை லவங்கம் மராட்டி மொக்கு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுருங்க. இதுல நான் சொன்ன புதினா, இது வெஜிடேரியன் சிக்கன் வேண்டாம், எனக்கு வெஜிடபிள் வேணும், வெஜிடபிள் புலாவ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வெஜிடபிள், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி செட் செய்யலாம். முக்கியமாக இந்த மாதிரி புலாவ் எடுத்துக்கு முழு பூண்டு. இந்த பூண்டை நான் சொல்ல மறந்துட்டேன். 1 கை பூண்டு முழுசாக போட்டிங்க அப்படின்னா அந்த பூண்டுடைய ஸ்வீட்னஸ் தேங்காய் பாலோட சேர்ந்து ரைஸோட சேரும்போது அது சிக்கன் பிளஸ் அந்த பூண்டோட சாப்பிடும்போது கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியனுக்கு பூண்டு வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேணாம், பிடிச்சிருந்தா அந்த முழு பூண்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பூண்டையும் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பூண்டையும் போட்டு வதக்கியாச்சு. இது தக்காளி பால்லாம் கிடையாது. இப்போ சிக்கனை போட்டுக்கோங்க. நல்லா வதக்க.
இப்போ புலவுக்குறதெல்லாம் அப்படின்னா வெள்ளை கலர் தான் இருக்கணும். சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் போகிறேன். இந்த மாதிரி கலர் மாறணும். இந்த கலர் மாறணும். வதக்கணும். இப்போ தயிர் ஒரு கப் தயிர் விட்டுறோம். இப்போ அரிசி எடுத்துக்கிறோம். அரிசியை நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரை வச்சிருக்கேன். இந்த அரிசியை இதில் போட்டுரும். எல்லாம் போட்ட பாருங்க. இப்போ இதுலயே இந்த அரிசியோடைய இஞ்சி பூண்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை பொடியை கட் பண்ணிக்கோங்க. குயிக்காக வெந்துடும். இப்போ உப்பு இது மாதிரி தேங்காய் பால் பாதி, தண்ணி பாதி, வெள்ளை கலரியே இருக்கும். இப்போ மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி போடலாம். ஓகே, முடி போட்டுங்க. இப்பயும் உப்பு பார்த்துக்கோங்க. வெயிட் போட்டுங்க. இப்போ இதுக்கு 3 விசில் 2 நிமிஷம் சிம்ல வச்சிருக்கீங்கன்னா அருமையான புலவலன்னு சிக்கன் புலாவ். இதே மாதிரி வெஜிடபிள் புலாவ். மட்டன் புலாவ் பண்ணா மாத்திரம் முதல்ல மட்டன் வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் அரிசி போடணும். அப்பதான் மட்டன் வேகும். இது கூட வேகனா ஃப்ரீயா வேகாது. ஸோ மட்டன் புலாவ். இது ஃபிஷ்ல வேணும்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஃபிஷ்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மேரினேட் பண்ணிட்டு அந்த ஃபிஷ் மேலே வச்சிடணும். வச்சுட்டு இதை மாதிரி மூடி போட்டீங்க அப்படின்னா ஒரு 3 whistles and 2 minutes you will get a beautiful pulao. So நம்ம இந்த 3 whistle 2 நிமிஷம் வர வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த சிக்கன் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் 2 நிமிஷம் சிம்ல வச்சோம். இப்போ இந்த புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும் சொன்னேன். பட் இன்னொரு டைம்ல வந்து இது தேவையான பொருள் என்னன்னு சொல்ல பாருங்களேன். வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 6, இஞ்சி பூண்டு அரை 2 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, புதினா அரை கட்டு, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, மராட்டி மொக்கு 2, பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, தேங்காய் பால் 2 கப்பு, சிக்கன் 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா குக்கர்ல பாத்திரம் வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை மராட்டி மொக்கு லவங்கத்தை தாளிச்சிடுறோமா, வெங்காயத்தை வதக்குறோம், புதினா வதக்குறோம், கொத்தமல்லி வதக்குறோம், பச்சை மிளகாய் வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், சிக்கனை வதக்குறோம், தயிர் ஊற்றுறோம், ரைஸை வதக்குறோம், உப்பு போடுறோம், ஒரு பங்கு பால் 1 பங்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மீதி இருக்கிற இந்த கொத்தமல்லி புதினா மேலே போட்டு மூடிட்டு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இது மாதிரி பொலபலான்னு வரணும். நான் என்ன சொன்னேன், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா ஒரு அழகுக்கு ஒரு அழகு அரிசி தான் தண்ணி. நீங்க அப்படியே அலசி போடுறதா இருந்தா 1க்கு 1 தண்ணி விடணும்.
ஊற வச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று. ஏன்னா பாஸ்மதி அரிசி ஊறிடுச்சு அப்படின்னா 1.5 hour தண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். அதனால ஊற வச்சியாச்சுன்னா 1க்கு 1, ஊற வைக்கலன்னா 1க்கு 1. அதே நீங்கள் ஆர்டினரி அரிசி வீட்டில் அரிசி செய்யறதா 1 hourக்கு 2 hour தண்ணி. இந்த பிரியாணி பார்க்கும்போதும் சரி சாப்பிடும்போதும் சரி இந்த மாதிரி அட்டகாசமாக நல்லா ரிச்சாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணிக்கும் புலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அது வித் மசாலா, திஸ் இஸ் வித்தவுட் மசாலா. திஸ் இஸ் காட் சம்திங் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் பிரியாணி இஸ் காட் சம்திங் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அதனால நீங்கள் இந்த புலாவ் எடுத்து, அதாவது சிக்கன் புலாவோ, வெஜிடபிள் புலாவோ, மட்டன் புலாவோ, இல்லை ஃபிஷ் புலாவோ நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.